கண்மணி எனக்காக சோப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அன்பு என்ன பண்ணுறாரு காத்துட்ருக்காரு. பார்த்தா கண்மணி வந்து சோப்பு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மாமியாருக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்து அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து கண்டிப்பாக எனக்கு தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. சரிண்ணே சூப்பர்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், அண்ணிங்களுக்கெல்லாம் காஃபி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா கண்மணி வந்து சூப் மட்டும் கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து வந்து விளக்கி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே வச்சுட்டாங்க, என்ன அண்ணி எதுவுமே செய்யலை, எங்களுக்கு காஃபி கூட கொடுக்கல. அண்ணே என்னண்ணே உனக்கு சூப்பு தருவாங்கன்னு சொன்ன சொல்லவே தரல. அதாண்டா எனக்கும் புரியல. கண்மணி ஒன்றும் கோவமாக இருக்கா போட்டிருக்குடா. நம்மளுக்கு எதுவும் தருவேன் இன்றைக்கி அவ்வளோதானா, எதுவும் கிடைக்காதா? எல்லாம் அண்ணி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சேன், எதுவுமே கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போகிறாரு கார்த்தி. அடுத்து வந்து அன்பு வந்து ரொம்ப ஏங்கி போகிறாரு கண்மணிக்காக. கண்மணிக்கிட்ட போய் பேசணும்னு போகிறாரு. ஆனால் கண்மணி டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அன்பு மனசு கஷ்டமாயிடுறாரு. அடுத்து வந்து கண்மணிக்கிட்ட பேசலாம் அன்பு போகிறாரு. கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்னு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. கண்மணி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டெல்லாம் நீ எவ்வளோ ஆசையாக எனக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா செய்வேன், அதெல்லாம் மறந்துட்டியா கண்மணி? இன்றைக்கி நீ எனக்கு சூப்பு தருவேன்னு நினச்சா அது கூட தரல. சரி பரவாயில்ல கண்மணி, எனக்கு லஞ்சு மட்டும் கொஞ்சம் பண்ணி தர முடியுமா கண்மணி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நான் அத்தைக்கு மட்டும்தான் வேலை செய்ய வந்திருக்கேன், அவங்களுக்கு மட்டும்தான் லஞ்சும் பண்ணுவேன், அடுத்தவங்களுக்கு பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் அடுத்தவனா கண்மணி, ஏன் கண்மணி பேசுகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட, நான் அத்தைக்கு ஒரு வேலைக்காரியாக தான் வந்திருக்கேன், அவங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நான் செய்வேன், மற்றபடி எல்லாருக்கும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு அன்பு. கண்மணி ஏன் இப்படி பண்ணுறா, கண்மணி கோவம் எப்போ தான் மாறுமோ அப்படி சொல்லிட்டு ஏங்கி நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக வெள்ளா அங்கே வராங்க. வெள்ளா பார்த்து அன்பு அப்படியே டென்ஷனாக வராரு. என்ன அன்பு நீங்கள் கண்மணிக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்டால் எப்படி பண்ணுவா, அவள் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்கால, எப்படியும் கண்மணி உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, நீங்கள் தேவையில்லாமல் கண்மணிக்கிட்ட போய் பேசுகிறீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அன்பு, உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு தரேன், அதுக்கு தானே நான் இருக்கேன், இனிமேட்டு உங்களை கவனிச்சிக்க வேண்டியது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தர வேண்டியது, உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அன்பு, நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாமே நான் அழகாக செஞ்சுடுவேன், எனக்கு செய்ய தெரியாது நினைக்கிறீங்க, செய்ய தெரியலனாலும் நான் அதை அரேஞ்ச் பண்ணிடுவேன் அன்பு, அந்த டேலண்ட் என்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் கண்மணிக்கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்க அன்பு ப்ளீஸ் அன்பு அப்படின்றாங்க. அது கெடிச்சு வாயை மூடு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே வெளில முறைக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், தேவையில்லாமல் வந்து இந்த சீன் போடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாகவே இருக்காதா, எத்தனை வாட்டி உன மானங்கிட்ட கேள்வி கேட்குறது, எத்தனை வாட்டி கேட்டாலும் நீ இப்படி தான் பண்ணுவியா, ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் வந்து அன்பு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் நடக்கிறதே வேற, ஏன் அன்பு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, கண்மணி உங்களுக்கு உதவி தள்ளுறா உதாசனப்படுத்துகிறா, அவள் பின்னாடி போகிறீங்க, உங்களுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன், ஆனால் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே, இது நியாயமா அன்பு நீங்கள் பண்ணுறது, இப்போ உங்கள் அம்மாவுக்காக ஏன் அன்பு நடிக்கிறீங்க, நான் என் அம்மாவுக்காக நடிக்கிறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா, தேவையில்லாமல் பேசினா அவ்வளோதான், நீ ஒன்று நினச்சிக்கிட்டு நீ ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ ஒன்று சுற்றிட்டு இருக்கியா, இங்கே பார் கண்மணியும் நானும் கண்டிப்பாக வாழ்வோம், நல்லபடி இதே வீட்டில் வாழ்வோம், அதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல, கண்மணியும் அம்மாவுக்கு உடம்பு சரியானோன்னா கிளம்பி போயிட்டே இருப்பா, நான் போக விட மாட்டேன், கண்மணி என் கூட தான் இருப்பா, என்னை கண்டிப்பாக ஏற்றுப்பா, என்னை சீக்கிரமாகவே அவள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிற நாள் கண்டிப்பாக வரும், நான் ஏற்றுக்க வைப்பேன், இங்கேருந்து போக நான் எக்காரணம் கூட விட மாட்டேன் கண்மணி இங்கே தான் இருப்பா, கண்மணி போகணும்னு நினச்சா கூட சரி, எப்படியாவது அவள் மனசை நான் மாற்றுவேன், அவள் மனசு சீக்கிரமாகவே மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, இங்கே பாருங்க அன்பு, நீங்கள் சொல்கிறது பார்த்தா சவால் வேறு மாதிரி இருக்கே, சவாலாகவே நினச்சிக்கிட்டா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இது என் சவாலாகவே நினச்சிக்கோ, கண்டிப்பாக கண்மணி மனசு மாறுவா, என்னை ஏற்றுப்பா, நான் ஏற்றுக்க வைப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு